வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, நாம் எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறோன்னா, வாங்க எங்கள் வீட்டம்மாவும் இருக்கிறாங்க. இருவருமாக ஒரு அருமையான ரெவரண்ட் கே அந்தோனி ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய துணைவியார் ரெவரண்ட் மிஸ்ஸஸ் கிருவை அந்தோனி அவர்களையும் வாழ்த்தும்படியாக இந்த நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த இந்த நாளில் இந்த 12ஆம் தேதி 25வது ஆண்டு வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமாம், அதாவது அந்த திருமண நாளை 25வது ஆண்டு திருமண நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறாங்க. அதற்காக தான் நம்ம வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். அதாவது சில்வர் ஜூப்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ்விதமாய் ஆண்டவர் இந்த 25 ஆண்டுகள் அவருடைய குடும்ப வாழ்விலே கிருபையாக அவர்களை நடத்தி அற்புதமாக ஊழியத்தின் பாதையிலையும் கர்த்தர் கிருபையாக இம்மட்டுமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆகாய் 2:19 படி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அருமையான அந்த குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதுபோல் அவர்கள் திருமண வாழ்வில் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் அவர்கள் பழக்கம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நெருக்கி அந்த குடும்பத்தை எங்களுக்கு தெரியும். அருமையாக இந்த குடும்பத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி சோதரம் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த குடும்பத்தை கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமான காரியம். இன்றைக்கி அநேகர் ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி குடும்பத்தை நடத்திட்டு போகிறதே ஒரு பெரிய காரியம் இல்லையா? 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒருத்தர் கனப்படுத்துறதில்லை, மதிக்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்ல, அன்பு பாராட்டுறதில்லை. இப்படிலாம் நம்ம பார்க்குறோன்னே. நம்ம உலக பிரகாரமாக பல இடங்களில் பார்க்குறோம். பல தெரிந்த குடும்பங்களை பார்க்குறோம். பல நம்முடைய மாவட்டம் முழுவதும் பார்க்குறோம். பல மாவட்டங்களில் பார்க்குறோம். நம்முடைய தமிழகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம், இந்தியா முழுவதும். ஆனால் இது அருமையான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருவருக்கொரு அட்ஜஸ்ட் பண்ணி சமாதானமாக சந்தோஷமாக அவர்கள் அந்த காலங்களில் போயிருக்கிறாங்க. 25 ஆண்டுகள் தேவனை கர்த்தர் அவ்விதமாய் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல 2 பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார். 2 பிள்ளைகளை தம்பி டிகிரி வாங்கவும், பாப்பா 10th முடிச்சு இப்போ +1 கடந்து போகவும் ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருடைய, அதாவது உங்கள் எல்லாருடைய பேரால், உங்கள் எல்லாருடைய சார்பில் இந்த அருமையான குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆண்டவர் செய்து கொடுக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்ப வாழ்வில் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதுபோல் நல்ல ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த வராரு. பல காரியங்களை அவர்கள் செய்வதற்கு, பல திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும், பல காரியங்களை தேசத்தில் ஆண்டவருக்காக செய்வதற்கும் ஆண்டவர் தாமே கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதில் அவர்கள் இருவருமே ஒரு அன்புள்ளம் கொண்ட நல்ல உள்ளம் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். சோதரம் தொடர்ந்து வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், கர்த்தருடைய பணியை உற்சாகமாய் ஊக்கமாய் செய்யவும், அநேகருக்கு வழக்கம் போல நல்ல உதவி செய்யவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழவும் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 தீமோத்தேயு 3:5 சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாயிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கி சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நன்றாக நடத்துவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு இருவருக்கும் நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறாரு. தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சுகத்தையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் இன்னும் ஊழியத்தின் பாதையில் இன்னும் வல்லமையாய் தேவனை கர்த்தர் பயன்படுத்தவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்னும் அவர்கள் பெரிய காரியங்களை செய்யவும் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆகாயில் பார்க்கிறபடி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல ஆண்டவர் இந்த குடும்பத்தில் இன்று முதல் பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவரை இந்த ஆண்டிலேயும், இந்த 25 ஆண்டு முடிந்து ஏசப்பா கிருபையினால் 26ஆம் ஆண்டுக்குள்ளே ஆண்டவரை துவங்க இருக்கிறாங்க. இந்த வருஷத்தையும் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலும் வல்லமை பயன்படுத்துங்க. அநேகருக்கு, தேசத்துக்கு, திருச்சபைக்கு ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் மாவட்டங்களுக்கும் அவர்கள் இருக்கிற திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். தொடர்ந்து நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.